திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியின் வழியிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். உடனே அவர் திருமுன்னே ஓடிடுவோம், ஓடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கெல்லாம், அவர் பிள்ளைகளாம், அவர் மந்தை நாடுகளாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய என்னுடைய அன்பு பிள்ளைகளே, கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி கூறுவோம்.
இந்த புதிய நாளையும் இந்த புதிய வாழ்வையும் நமக்கு பரிசாக கொடையாக கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ விதமான பாதுகாப்புகள், வழிநடத்துதல்கள், ஆசீர்வாதங்கள் என எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அந்த நல்ல கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நன்றியோடும் நம்பிக்கையோடும் தொடரும் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இன்று திருச்சபை இந்திய நாட்டினுடைய புனித அல்ஃபோன்சா அவர்களுடைய நினைவை கொண்டாடுகின்றது. நமது இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு புனிதை. கேரளாவிலே பிறந்தவர். சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்தாலும் தன்னுடைய சிற்றன்னையின் பராமரிப்பில் வளர்க்கப்பட்டவர். அவர் மிக கடுமையாக அவர்களை வளர்த்தாலும் தினந்தோறும் திருப்பலிக்கு அனுப்பிவிடுவார். அதே போல அவருடைய பாட்டி தினந்தோறும் புனிதர்களுடைய வரலாற்றை நம்முடைய புனிதைக்கு எடுத்துச் சொல்லி வளர்த்தார்கள். எனவே தான் நம்முடைய புனித அல்ஃபோன்சா புனித குழந்தை தெரசாள் மீது அதிக பக்தி கொண்டிருந்தார். இந்த புனிதனுடைய வாழ்வில் நாம் பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் உடல் நோயினாலும் துன்பத்தினாலும் அவதிப்பட்டவர்கள். ஆனால் அந்த துன்பத்தின் வழியாக நான் இறைவனை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி தான் தேர்ந்து கொண்ட ஆசிரிய பணியாக இருக்கட்டும் அல்லது துறவர பணியாக இருக்கட்டும், அனைத்திலும் அவர் கடவுளுடைய துணையோடு அந்த பணியை செய்து முடித்தார்கள். இவர் 1946 ஜூலை 28 இறக்கின்றார். அப்பொழுது அவருடைய அடக்க திருப்பலியில் ஒரு குருவானவர் இவ்வாறாக சொல்கிறார், உங்களுடைய அந்த கல்லறைக்கு ஆயிரக்கணக்கான கருதினாள்களும் ஆயர்களும் இறைமக்களும் வருவார்கள் என்று சொல்கிறார். அதே போல் இன்றும் கேரளாவிலே பர்ணஞானத்திலே அவருடைய கல்லறையில் இறைமக்கள் அதிகமாக கூடி ஜெபிக்கிறார்கள், புதுமைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். 2008 அக்டோபர் 12 16ஆம் ஆசீர்வாதப்பர் இவரை புனிதையாக உயர்த்துகின்றார். எனவே இந்த நாளிலே இந்த புனிதையினுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அந்த சிற்றன்னையும் பாட்டியும் ஞானத்தை, இறைஞானத்தை ஊட்டி வளர்த்தார்கள். அதே போல் இந்த புனிதையினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம், வளர்ப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதுயான புனித மரியாதையாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, துன்புறும் வாழ்வின் வழியாக உமக்கு மகிழ்வுடன் பணிபுரிய கன்னியான புனித அல்ஃபோன்சாவை அழைத்தீரே. அன்றாட சிலுவையை தாங்கும் அவரது பொறுமையை பின்பற்றி கிறிஸ்துவின் பாஸ்கா மறை நிகழ்வில் நாங்கள் இன்னும் மிகுதியாக பங்கேற்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கையை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியது. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசேவா மோசேயை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் எனக்கு கேட்கின்றது என்றார். பாளையத்தை அவர் நோக்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேயுக்கு சினம் உண்டது. அவர் தம் கையில் இருந்த பலகையை மலை அடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாகும் மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்க செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் செய்துவிட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம். இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும், எங்களை எகிப்து நாட்டிலிருந்து நடத்தி வந்த அந்த ஆள் மோசேயுக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்திருப்பவர்கள் கழற்றி தாருங்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தனர். நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள். இப்பொழுது நான் மலை மேல் ஏறி ஆண்டிடம் செல்லப் போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் போகிறேன். செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயா, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள். இப்பொழுது நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும். இல்லையேல் நீர் எழுதிய உம் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். நீ இப்போது புறப்பட்டு போ. முன்னிடம் நான் கூறிய உள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலே சுமத்துவேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 106 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்,
கற்பு சிலையை விழுந்து வணங்கிட தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்றார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் ஃபாதர். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறிய முயற்சி செய்வோம் என்ற சிந்தனையை உங்களோடு தியானிக்க அழைக்கின்றேன். இயேசு விண்ணரசை பற்றிய போதனைகளை போதிக்கும் பொழுதெல்லாம் உவமைகள் வாயிலாக அவர் தன்னுடைய விண்ணரசை பற்றிய கருத்துக்களை மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றார். அந்த மக்கள் தாங்கள் வாழ்ந்த இடங்களில் பழகிய அல்லது தெரிந்த விடயங்களை இயேசு அறிந்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு புரிகின்ற முறையில் தான் சொல்ல வந்த அந்த இறையாட்சியினுடைய விண்ணரசினுடைய கருத்துக்களை மக்களுக்கு புரிய வைக்கின்றார். இயேசு எதை மக்களுக்கு போதிக்க வேண்டுமென்று விரும்பினாரோ அதை போதித்தாரே ஒழிய மாறாக மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றை அவர் போதிக்கவில்லை. எனவே இந்த உவமைகள், இன்னும் சொல்லணும்னா ஒரு கதை, அது போன்று எடுத்துக்கொண்டு மக்களுக்கு புரியும்படி அவர் போதித்தார். உதாரணமாக, குருவானவர்கள் மறையுரை வைக்கின்ற பொழுது, மறையுரையை தொடங்குகின்ற பொழுது ஒரு கதை சொல்வார்கள், அல்லது ஒரு நகைச்சுவை சொல்வார்கள், அல்லது ஒரு உண்மை நிகழ்வுகளை சொல்லி அந்த மறையுரையினுடைய மைய கருத்தை அதன் வழியாக புரிய வைப்பார்கள். பிரசங்கம் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, ஃபாதர் உங்கள் மறையுரை சூப்பராக இருந்துச்சு ஃபாதர், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு மறையுரையை நான் கேட்டதே இல்லை ஃபாதர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க. உடனே நாங்கள் கேட்போம், என்னம்மா மறையுரை வச்சோம் இன்னைக்கு? அந்த கதை சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கதையை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை ஃபாதர். அந்த ஒரு நகைச்சுவை சொன்னீங்க பாருங்கள், எவ்வளோ சிரிப்பு ஃபாதர். அப்போ நான் பிரசங்கத்தில் சொன்ன இறை வார்த்தை, வாழ்க்கை மதிப்பீடுகள், அதையெல்லாம் ஒன்றும் தெரியல. அதெல்லாம் என்ன ஃபாதர் அப்படின்னு. இந்த மாதிரி பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் உஷாராகிக்கணும். அப்போ ஏன் அதை பயன்படுத்துகிறார் என்றால், அந்த சொல்ல வந்த கருத்துக்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இன்றைய நற்செய்தியிலும் சொல்கிறார், ஓமைகள் வாயிலாக நான் போதிக்கிறேன் என்று. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், மத்தேயு அதிகாரம் 13 முழுவதும் அவர் விண்ணரசின் போதனைகளை ஓமைகள் வழியாக போதிக்கின்றார். இதில் 7 ஓமைகள் இருக்கின்றன. விதைகள், கலைகள், கடுகு விதை, புளிப்பு மாவு, வலை, முத்து, புதையல் என இந்த 7 ஓமைகளை பயன்படுத்துகிறார். அதில்தான் இன்றைய நற்செய்தியில் கடுகு விதை மற்றும் புளிப்பு மாவு இந்த ஓமையை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கின்றேன். விண்ணரசு புளிப்பு மாவோடு ஒப்பிடப்படுகின்ற பொழுது அதனை நேர்மையான கண்ணோட்டத்தோடு இயேசு ஒப்பிடுகிறார். ஏனென்றால் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12:1 நாம் பார்க்கின்றோம், பரிசேயருடைய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிறார். அப்போ அவர்கள் அந்த தீமைகள் எதிர்விளைவை அவர்களுடைய புளிப்பு மாவு உருவாக்கும். எனவே அதை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இங்கே சொல்வது ஆண்டவர் நேர்மறையாக சொல்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடுகு விதை, புளிப்பு மாவு, இந்த இரண்டையும் பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது மிகச் சிறியதாக இருக்கின்றது. அது கடுகு விதையாக இருக்கலாம் அல்லது புளிப்பு மாவு. அளவில் மிகச் சிறியதாக இருந்தாலும் இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிகப்பெரியது. கடுகு விதை ரொம்ப சின்னது, ஆனால் அதில் வானத்து பறவைகள் தங்குகின்ற அளவிற்கு மிகப்பெரியதாக வளர்கிறது. புளிப்பு மாவு, ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, கொஞ்சோண்டு எடுத்து அந்த மாவில் போட்டோம்னா பொங்கி வருது. அப்போ அளவில் சிறியதாக இருந்தாலும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிகப்பெரியது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய தாய் ஆரோக்கிய அன்னை பாலஸ்தீன் நாட்டில் அந்த நாசரேத் என்ற உலகம் அறியாத தெரியாத ஒரு சிற்றூரிலிருந்து வந்தவர்கள். ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தினரும் புகழக்கூடிய போற்றக்கூடிய ஒரு பெரிய விருட்சமாக அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் போற்றப்படுகிறார் என்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அவர்கள் சொன்ன அந்த ஒரு சிறிய வார்த்தை, ஆமேன், அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன அந்த ஒரு சிறிய வார்த்தை இவ்வளவு பெரிய மீட்பை நமக்கு கொண்டு வந்திருக்கின்றது. எனவே சிறிய முயற்சி செய்ய நாம் பழகி கொள்ள வேண்டும். சில பேரை பார்த்தோம் அப்படின்னா, இந்த எண்ணத்தை கண்ணாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டியா? எண்ணத்தை சாப்பிட்டு. ஸ்கூலுக்கு போகணும், எண்ணத்தை ஸ்கூலுக்கு போயிட்டு. இன்றைக்கி காலையில் பூசை இருக்குது, எண்ணத்தை பூசைக்கு போயிட்டு. இன்றைக்கி அன்பியம் இருக்குது, எண்ணத்தை அன்பியத்தை போயிட்டு. இன்றைக்கி குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கலாமே, எண்ணத்தை குடும்ப இப்படியே சொல்லி சொல்லி நாம் சிறிய முயற்சிகளை தொடங்குவதற்கு பயப்படுகின்றோம்.
மாட் பெவின் என்ற ஒரு எழுத்தாளர் இவ்வாறாக சொல்கின்றார், சில பொருட்கள் அல்லது செயல்கள் பார்ப்பதற்கு சிறியது போன்று தோன்றினும் அவை ஏற்படுத்தும் தாக்கம் மிக பெரியது என்று சொல்கிறார். எனவே கடுகு விதை புளிப்பு மாவு அளவில் மிகச்சிறியதாக இருந்தாலும் ஏற்படுத்துகின்ற தாக்கம் மிக பெரியது. கொஞ்சம் நினைத்து பாருங்களேன், இறையாட்சி கூட நாசரேத்து என்ற ஒரு சாதாரண ஒரு சிற்றூரில் தொடங்கியது, இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. எனவே நாம் சிறிய செயல்களை செய்தாலே போதும், அவை ஒரு நாள் மிகப்பெரிய பலனை நம்முடைய வாழ்வில் கொடுக்கும். அன்னை தெரசா மிக அருமையாக சொல்வார்கள், டூ லிட்டில் திங்ஸ் வித் கிரேட் லவ். நீங்கள் சின்ன சின்ன சிறிய சிறிய காரியங்களை மிகப்பெரிய அன்போடு செய்யுங்க. நம்ம எத்தனையோ கிலோமீட்டர் பயணத்தை தொடர்கிறோம், ஆனால் அந்த பயணம் முதல் அடியில், அந்த சிறு அடியில் தான் ஆரம்பமாகின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறிய செயல் செய்வதில் நாம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக நீங்கள் நினச்சிக்கலாம், ஒரு சின்ன செயல் தானே, இது என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று சில நேரங்களில் நாம் நினைப்போம். ஒன்று வேண்டாம், ஒரு சிரிப்பு, காலையிலேயே ஒரு அருமையான ஒரு சிரிப்பை சிரித்து பாருங்கள். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்றீங்க, கடுன்னு இருக்கிறீங்க, காலையில் போன உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்கள், அந்த நாளே ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த நாள் தொடங்கும். ஒரு சின்ன ஸ்மைல் தான், அதுக்கு மிகப்பெரிய காசு பணம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் முகத்தில் கடுகை போட்டாலே புரியும், அப்படி இருக்கும். அப்போ சின்ன ஸ்மைல், ஒரு ஸ்மைல், நிறைய பேர் நல்லா சிரிக்கிறீங்க, சந்தோஷம் ரொம்ப. பிரியமான சகோதர சகோதரிகளே, தட்டி கொடுப்பது, வாழ்த்துவது, வெரி குட், கமான். அவர்கள் தோல்வியில் கீழே விழுந்துட்டாலும் பரவாயில்ல, வந்துடலாம், வாங்க. ஒரு மிகப்பெரிய நோயில் மருத்துவமனையில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு ஐயோ போச்சு தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லாமல், மிகப்பெரிய நோயாக இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் இருக்கார், காப்பாற்றிடுவாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய செயல் மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களுக்குள்ளாக கொண்டு வரும். நிறைய குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது, 2 வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். என்ன வார்த்தை? சாரி. சாரின்னு சொல்லி பாருங்க, நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்க, எல்லா பிரச்சனையும் இப்போ கடுன்னு வர்றாரா, சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னா அப்படியே போயிடும். அப்போ இந்த சிறிய செயல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று வேண்டாம், ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்கிறோம், நிறைய பேர் கைகளை உயர்த்தி ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் உயர்த்தும் போது ப்ரைஸ் த லார்ட் போதும் நிப்பாட்டுங்க. அந்த ப்ரைஸ் த லார்டுன்னு சொல்லும் போதே அது சிறிய ஒரு வார்த்தை தான், ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு. ஆனால் வாய் வரமாட்டுது, ப்ரைஸ் த லார்ட்னு சொல்கிறதுக்கு வாய் வரமாட்டுது. ஆனால் கெட்ட வார்த்தை, தீய வார்த்தை பேசுவதற்கும் அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கும் நம்முடைய வாயும் கையும் பயங்கரமாக நீளுது. ஆனால் கைகளை உயர்த்தி ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னாக்கா அதெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே இன்னொன்று, ஒரு சிறிய செயலுக்காக சொல்கிறேன். திவ்ய நன்மை வாங்குகின்ற பொழுது பெரியவங்களாம் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீங்க, திவ்ய நன்மை வாங்குகின்றோம். எப்படி வாங்குகின்றோம்? முன்னாடியெல்லாம் திவ்ய நற்கருணை அங்கு வாங்க வருகின்ற பொழுது தலையில் முக்காடு அணிந்து அல்லது ஆண்கள் கை கும்பிட்டு நற்கருணை கொடுக்கின்ற பொழுது தலை வணங்கி கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லுகின்ற பொழுது ஆமேன் என்று சொல்லி நன்மை வாங்குவோம். இப்போ கிறிஸ்துவின் திருவுடல்னு ஆமேன் சொல்கிறோமா? இல்லை. பல பேர் நாங்கள் கேட்போம், எங்கே நீங்கள் கிறிஸ்டினாங்க அப்படின்னா, என்ன ஃபாதர் நீங்கள் எங்களை பார்த்து கிறிஸ்டினான்னு கேட்டுட்டீங்க, எந்த அடையாளமும் தெரியலையே. ஒரு வீட்டுக்கு வீடு மந்திரிக்க போனேன், அந்த வீடு நம்ம கிறிஸ்தவ வீடா அப்படின்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் வந்து, ஃபாதர் அது நம்ம கிறிஸ்தவ வீடு தான், மந்திரிங்க அப்படின்னாரு. மந்திரிச்சிட்டு வந்தேன். முன்னாடி கிறிஸ்தவ வீடுக்கெலாம் அடையாளம் இருந்துச்சு. என்ன அடையாளம் இருந்துச்சு? வீட்டுக்கு முன்னாடி ஒரு அந்தோணியார் சக்கரம், இல்லை ஒரு மிக்கலாண்டவர் படம், இல்லை காம்பவுண்டில் ஒரு சுருவம் இருக்கும். நம்ம கிறிஸ்தவ வீடுன்னு தெரிஞ்சு உள்ளே போய் மந்திரிச்சிட்டு வருவோம். இப்போ எப்படி இருக்குது? நாக்கு தொங்க போட்டு பெரிய பொம்மை தான் வச்சுருக்கு, பயமாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகள், சிறிய செயல், மனவெள்ளிய ஜெபம் அப்படின்னு இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்டெல்லாம் கேட்டோம்னா, மனவெள்ளிய ஜெபமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பான். எஜாகுலேட்டரி ப்ரேயர், ப்ரைஸ் த லார்ட், இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க என்று இது ஒரு சிறிய ஜெபம்தான், மனவெள்ளிய ஜெபம். ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் இந்த மனவெள்ளிய ஜெபத்தை, இயேசுவே மரியே வாழ்க, ப்ரைஸ் த லார்ட் என்று சொல்லி பாருங்கள். உங்களுடைய இதயம் நல்ல எண்ணங்களால், தூய எண்ணங்களால் நிரப்ப பெறும். அப்படியே நிரப்ப நிரப்ப நம்மிடத்தில் உள்ள தீயவை எல்லாம் அகண்டு போய்விடும். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ், கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். இதை சொல்ல சொல்ல ஒரு
நல்ல எண்ணங்களால் நம்முடைய உள்ளம் நிரப்பப்படும். அப்பொழுது நாமும் சரி, நம்முடைய குடும்பமும் சரி, நம்மோடு சுற்றி இருக்கின்றவர்களும் அந்த நன்மைத்தனத்தை அவர்கள் உணர்வார்கள். நல்ல எண்ணங்களால் நிரப்பணும், பாசிட்டிவாக இருக்கணும். இப்படி தான் ஒரு புலவர் தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு போயிருக்கார். நண்பரை பார்த்த சந்தோஷத்தில் என் நண்பர் வந்திருக்காருன்னு மனைவிகிட்ட கூப்பிட்டு, என் நண்பர் வந்திருக்கிறார், அதனால் மத்தியானம் தடபுடலாக சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிகிட்ட உத்தரவு போடுறார். அந்த மனைவி கிச்சனுக்கு உள்ளே போயிட்டு கூப்பிட்றாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு. என்ன உள்ளே வாங்க சொல்கிறேன் அப்படின்னு, நீங்கள் பாட்டில் உங்கள் நண்பர் வந்தோடனே சாப்பாடு செய், அதை செய், இதை செய்யன்னு சொல்கிற, சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொல்கிறார், நீ என்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிற, உன்னை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி தானே பழகியிருக்கிற. உடனே இந்த மனைவி, இல்லை அப்படின்னா இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும், இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும். இவர் புலவராச்சே, என்ன சொல்கிறார், ஏன் இப்படி இல்லை இல்லைன்னு சொல்கிற, சமைக்கிறதுக்கு அரிசி டப்பா காலியாக இருக்குது, டீ போடுறதுக்கு தூள் டப்பா காலியாக இருக்குது, சமைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் இந்த டப்பா காலியாக இருக்குது, காய்கறி கூட காலியாக இருக்குது. இந்த அம்மா ஏற்கனவே கோபத்தில் இருக்குது, நீ புலவர் என்பதை சரியாக நிரூபித்து விட்டாய் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி, இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நிறைய பொறுப்பு, நிறைய கடமை இருக்கிறது. நாம் ஒரு சிறிய செயலை செய்தால் நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு சொல்கிறாங்க, அதே ஒரு தீயதை செய்தால் நீங்கள்லாம் கிறிஸ்டினா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கும் எனக்கும் நிறைய கடமைகள், பொறுப்புகள் இந்த சிறிய செயல்கள் செய்வதன் வழியாக அடங்கி இருக்கின்றது. எனவே நாம் சிறிய செயல்தானே என்று இல்லாமல், அந்த புளிப்பு மாவும் அந்த கடுகு விதையும் அளவில் சிறியதாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எனவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் மிகப்பெரிய மாற்றத்தை, இறையாட்சியின் மதிப்பீடுகளை விளைவிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, புனித அல்போன்சாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பலி பொருட்களை கண்ணோக்கி அருளும். உமது பார்வையில் நாங்கள் பற்றுறுதியும் தூய்மையும் கொண்ட அன்பினால் தொடர்ந்து பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களில் ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித அல்போன்ஸ் ஆகிய அனைவரோடும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள
உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டவும் மறை பொருட்கள் எங்கள் அன்றாட சிலுவையை சுமக்க எங்களுக்கு ஆற்றல் அளிப்பனவாக.
அதனால் உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு நாள் உம்மை விண்ணுலகில் கண்டு என்றும் மகிழ்ந்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆண்டவரோடும் அன்னையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனே